எனக்கும் வெளியில அடுப்பு கட்டி பொங்கலோ பொங்கல்னு சொல்லி பொங்கல் வைக்கணும்னு ஆசை தான். நான் இருக்க ஊர்ல அதெல்லாம் முடியாதே! அதனால இன்னைக்கு சூப்பரா குக்கர்லயே பக்குவம் தவறாம கோவில் பொங்கல் டேஸ்ட்ல வாசனையா சூப்பரா ஒரு பொங்கல் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முதல்ல பொன்னி பச்சரிசி 1 கப் அளவுக்கு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து கழுவிட்டு, இப்ப 4 1/2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததா மெல்லிசா ஸ்லைஸ் பண்ண தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் நெய்யில வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 2 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாகு பதம்லாம் தேவையில்ல. குக்கர்ல விசில் வந்ததுக்கு அப்புறமா இறக்கி எடுத்து வச்சிருங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல ஜாதிக்காய், 4 ஏலக்காய், கொஞ்சமா பச்சை கற்பூரம், சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை சேர்த்து அரைக்கும் போது ஏலக்காய் சீக்கிரம் அரைப்பட்டு வந்துடும். இப்போ குக்கரை திறந்து நல்லா கலந்து விட்டு அதில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பொடி பண்ணதையும் சேர்த்து நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக கோவில் ஸ்டைல் பொங்கல் ரெடி.